ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? ஜூலை 12 நடைபெறும் குரூப் 4 தேர்வில் 3934 பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. வாங்கி படியுங்கள். சுராஸ் TNPSC Group 4 Guides. வெற்றி நிச்சயம். Also available at Amazon, Flipkart மற்றும் surabooks.com. பயங்கரவாதிகளை குறிவைத்து அடித்த இந்தியாவின் ஆபரேஷன் சிந்தூருக்கு பதிலடியாக நேற்று இரவு பாகிஸ்தான் தாக்குதல் நடத்தியது. போர் விமானங்கள், ஏவுகணைகள், ட்ரோன்கள் இந்த தாக்குதலில் பயன்படுத்தியது. நம் வசம் இருக்கும் ஏவுகணை தடுப்பு கவசம், வான் பாதுகாப்பு கவசங்களை வைத்து இந்தியா நேர்த்தியாக பாகிஸ்தான் பதிலடியை முறியடித்தது. பாகிஸ்தான் ஏவுகணைகள், ட்ரோன்களை வானிலேயே இடைமறித்து அழித்தது. அதோடு பாகிஸ்தானின் போர் விமானங்களையும் இந்தியா சுட்டு வீழ்த்தியதாக பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. குறிப்பாக பாகிஸ்தானும் சீனாவும் சேர்ந்து தயாரித்த JF-17 ரக போர் விமானங்கள் 2ஐ நம் இராணுவம் சுட்டு வீழ்த்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது 4ஆம் தலைமுறை விமானம். ஏற்கனவே இவற்றை இந்தியாவுக்கு எதிராக பாகிஸ்தான் பயன்படுத்தி இருக்கிறது. இதைவிட முக்கியமாக F-16 ரக போர் விமானம் ஒன்றையும் இந்தியா சுட்டு வீழ்த்தி இருக்கிறது. இது பாகிஸ்தான் வசம் இருக்கும் சக்தி வாய்ந்த போர் விமானங்களில் ஒன்று. ரஃபேல் அளவு வராது, இருப்பினும் ஓரளவு தாக்கும் திறன் கொண்டது. காரணம், இது அமெரிக்காவின் தயாரிப்பு. ஆப்கன் ஆபரேஷனில் அமெரிக்காவுக்கு உதவியதற்காக பாகிஸ்தானுக்கு இந்த போர் விமானங்களை அமெரிக்கா கொடுத்தது. அதை இந்தியாவுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது என்பது அமெரிக்காவின் கண்டிஷன். அதையும் மீறி இப்போது பாகிஸ்தான் பயன்படுத்தி உள்ளது. இந்த நிலையில்தான் அவற்றில் ஒன்றை இந்தியா சுட்டு வீழ்த்திய தகவல் வெளியாகியுள்ளது. இந்த 3 போர் விமானங்களை சுட்டு வீழ்த்தியது தொடர்பாக இன்னும் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இராணுவம் வெளியிடவில்லை.